எத்தனையோ மனநல அமைப்புகள் இருக்கு, எதுக்கு திரள், மக்கள் மனநல இணையம் எதற்காக அப்படின்ற ஒரு விஷயமும், இந்த கருத்தரங்கு எதற்காகன்ற விஷயமும், இரண்டும் ஒன்னா இணைஞ்ச ஒரு புள்ளியிலிருந்து இந்த விஷயத்தை பத்தி நான் உங்ககிட்ட பேச போறேன். ஒரு அமைப்புக்கான தேவை எது தீர்மானிக்குது அப்படின்னும் பொழுது அப்ப நிலவுகின்ற சமூக சூழலும் அந்த புறக்காரணிகளும் அந்த அமைப்பை கட்டமைப்பதற்கான ஒரு சூழலை கொடுக்கிறது அப்படின்றது நான் நினைக்கிறேன். மனநலம், உளவியல் நெருக்கடி, மனநல சிக்கல்கள், மனநோய்கள் ஒரு குறிப்பிட்ட சமூக சூழலில் உருவாகிறது, நிலவுகிறது, ஏற்படுகிறது அப்படின்றது நான் கற்றுக்கிட்டது. அதுதான் அறிவியல்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த மாதிரியான ஒரு போக்கு இப்போ இருக்குதான்னு கேட்டால் அந்த போக்கு இப்போ இல்லை. அதுக்கான ஒரு சண்டை போட வேண்டிய ஒரு சூழலும் இருக்குது. இப்போ இல்லைன்னு மறுக்கக்கூடிய ஒரு சூழலும் நிலவி கொண்டிருக்கிறது. சமூக நெருக்கடிகள் அதிகரித்து வரக்கூடிய சூழலில் நம்ம மனநல சிக்கலும், உளவியல் நெருக்கடியும், மனநோய்களும் அதிகமாக இருக்கிறது நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக கொரோனாவுக்கு பிந்தைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சமூக பொருளாதார நெருக்கடிகள் உலகம் முழுக்க என்ன மாதிரி தாக்கங்களை ஏற்படுத்துதுன்றது நமக்கு அறிவியல் பூர்வமான ஆய்வுகளும் கண்கூடா நம்ம பார்த்துட்டு இருக்க விஷயங்கள். ஒவ்வொரு வீட்லையும் ஏதோ ஒரு சிக்கலும் நெருக்கடியும் உதவுகிறது நம்ம தெளிவாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழல் இருக்கு. பொதுவெளியில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இது என்னன்னா, வெகுஜன மக்கள் மத்தியிலும் சரி, உளவியல் சிக்கல்கள், மன அழுத்தம், மனநோய்கள் தனி மனித மூளையில் இருக்கக்கூடிய ரசாயன மாற்றங்கள் தான் காரணம் அப்படின்ற அந்த கருத்துருவாக்கம், அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் அவங்க மூளையில் இருக்கக்கூடிய ரசாயன மாற்றம் தான், தனி மனித பிரச்சனை தான், அவங்க மூளை தான், அவங்க மனசு தான்ன்ற அந்த கருத்துருவாக்கம் நல்ல ஆழமா பதிவு வைக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்து போச்சு. எனக்கு தான் சார் பிரச்சனை, என் மூளையில் தான் பிரச்சனை, என் ரசாயன மாற்றம் தான் பிரச்சனை அப்படின்ற விஷயங்கள் அந்த 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 பதிய வைப்பதற்கு நிறுவனமயமாக்கப்பட்ட மனநலத்துறை மட்டும் அல்லாமல் அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஊடகங்களும் ஒரு மிக முக்கியமான காரணமா இருக்கிறத கண்கூடா நம்ம பார்க்க முடியுது. தொடர்ச்சியா பல வருடங்களா அது நடந்துகிட்டு இருக்கிறதும். இப்ப சமூகத்திற்கும் மனிதனுக்கும், மனிதனுடைய மனதிற்கும் மூளைக்குமான தொடர்பு, அந்த செயல்பாட்டிற்கான தொடர்பு இருக்கா? சமூகத்துக்கும் மனுஷனுக்கும் மூளைக்கும் அந்த தொடர்பு இருக்குதா? நிச்சயமா இருக்கு. அப்ப தொடர்பில்லாத ஒரு விஷயத்தை பத்தி பேசுற மாதிரி இப்ப இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. மனுஷனுக்கும் சமூகத்துக்கும் தொடர்பு கிடையாது, மனுஷ மூளைக்கும் சமூகத்துக்கும் தொடர்பு கிடையாது, மனுஷ மனசுக்கும் சமூகத்துக்கும் தொடர்பு கிடையாது. இப்போ தொடர்பற்ற தன்மையை உருவாக்கக்கூடிய ஒரு போக்கு இங்க நிலவிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல உளவியல் சிக்கல்கள், மனநல பிரச்சனைகள், மனநோய்கள், அவங்க மனநலம், இது எல்லாமே அந்த சமூக சூழலை பிரித்து டீகான்டெக்சுவலைஸ் செஞ்சு புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு போக்கு இருக்கு. சமூகத்துக்கும் தொடர்பு இல்லை, அவன் பிரச்சனையை தனி மனித பிரச்சனையா பார்த்துக்கணும், அதுல பிரிச்சு பார்க்கணும். ஒரு பண நெருக்கடியோ, வேலையின்மையோ, திடீர்னு கொரோனானால பாதிப்பு ஏற்பட்டு வேலைக்கு போக முடியாமல் இருக்கக்கூடிய சூழலோ, சாம்சங் தொழிலாளர் போராட்டம் நடக்கக்கூடிய சூழல்ல நம்ம சங்கம் ஆரம்பிக்கணும்னு போராடக்கூடிய ஒரு நிலையில அப்ப இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு உளவியல் சிக்கல்களை, அவங்களுக்கு பதட்டத்தையும் கவலையையும் அப்ப இருக்கக்கூடிய அந்த சூழல் பொறுத்து நம்ம பார்க்கணுமா, இல்லை அவங்களுக்கு ஆங்ஸைட்டி டிஸார்டர், மூளையில் இருக்கக்கூடிய ரசாயன மாற்றம் நம்ம ட்ரீட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம நினைச்சு பார்க்க வேண்டிய விஷயம் இருக்கு. இது டீகான்டெக்சுவலைஸ் மட்டும் பண்ணல, நிறைய பிரச்சனைகளை டீபொலிட்டிசைஸ், இந்த பிரச்சனைகள்லாம் அரசியலற்று நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ள இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நிலையில இன்னைக்கு பிரச்சனைகள் வேற ஒரு வடிவம் எடுத்திருக்கக்கூடிய சூழல்ல மக்களை தனித்தனி தீவுகளாக்கி அவர்கள் சிக்கலுக்கு அவர்களே காரணம், அவர்களே பொறுப்பெடுக்க வேண்டும். செல்ஃப் கவர்னன்ஸ், செல்ஃப் ரெஸ்பான்சிபிளைசேஷன், தன்னுடைய பிரச்சனைகளை தானே கையாள வேண்டும், தனக்கு தானே பொறுப்பெடுக்க வேண்டும், அதுக்கு தீர்வுகளை அவரே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கும் மற்றவர்களுக்கு நீ கேள்வி கூடாது, உன் பிரச்சனை நீ தான் காரணம் அப்படின்ற அந்த விஷயமும் ஒரு நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம கண்கூட பார்க்க வேண்டிய சூழலில், அப்படி நடந்துகிட்டு இருக்கிற சூழல்ல சுத்தி நடக்கக்கூடிய கட்டமைப்பு வன்முறைகள், ஸ்ட்ரக்சரல் வயலன்ஸ் இருக்கக்கூடிய நெருக்கடி, பாவர்ட்டி, பெண்கள் மீதான வன்முறை, காஸ்ட் வயலன்ஸ், இந்த மாதிரி பல்வேறு ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ் இருக்கக்கூடிய சூழல் எல்லாமே ஒதுக்கி விட்டுட்டு தனி மனித பிரச்சனையா நம்ம பார்த்து அவன் மூளையில பிரச்சனை, அதனுடைய தாக்கங்கள்லாம் நம்ம ஒதுக்கி விட முடியும். பெண்கள் மீதான வன்முறையை சுலபமா எதுவுமே கிடையாதுமா, உன் மூளையில மனசுல மட்டும்தான் பிரச்சனைன்னு சொல்லிட முடியும். ஒடுக்குமுறையை நம்ம கடந்த அப்ரஷனை நம்ம சாதாரணமா ஒதுக்கி போக வேண்டிய ஒரு சூழல்ல இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயமும் இருக்கு. இந்த சூழலில் தான் மனநலத்துறை சார்ந்தவர்கள், அது மனநல மருத்துவர்கள் மட்டும் கிடையாது, மென்டல் ப்ரொஃபஷனல்ஸ் இன் a broader spectrum which involves clinical psychologists, psychotherapists,
சோஷியல் ஒர்க்கர்ஸ் அப்படின்ற சைக்காட்ரிக் நர்சிங் அசிஸ்டன்ட்ஸ் அவங்களெல்லாம் இணைந்து மக்களோடு செயல்படக்கூடிய ஒரு தளத்தை உருவாக்க வேண்டும். அந்த தளத்தில் மக்கள்னா எல்லாருமே, பெண்கள், மாணவர்கள், மூன்றாம் பாலினத்தவர், தொழிலாளர்கள், ஒரு பெரிய பரந்த திரளான ஒரு அமைப்பை நம்ம கட்ட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதுக்கு தான் திரளை நாம் உருவாக்கலாம், மக்களிடம் போய் பேசுவோம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. மக்களுக்காக மக்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்றது தொடங்குவோம் அப்படின்ற காரணத்துக்காக இந்த அமைப்பை தொடங்கி இருக்கிறோம். அதனுடைய முதல் நிகழ்வாக திரைப்படம் மனநலம். திரைப்படத்துக்கும் மனநலத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத பற்றி இங்கே இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் நிச்சயம் பேசுவோம்.